ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்பத்தை வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் நீங்கள் வடைச்சட்டியில் வச்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பணியாரக்கல்ல உண்ணியப்பம் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அரை கப்பு ரவை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை இழக்கிறீங்களோ அதே அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காய்ச்சாத பால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் வந்து சூடாக இருக்கக்கூடாது பால். அதனால் நீங்கள் எந்த கப்பில் ரவை இழந்தீங்களோ அதே கப்புக்கு பால் எடுத்துகிட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும், ரொம்ப நேரம் ஆக வேண்டாம். நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு நான் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது ஊறட்டும், வெள்ளைப்பாகு ரெடி ஆகிற வரைக்கும். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த ரவை, இந்த பால், இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். எப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதிலேயே கூட சேர்த்து அது கரையிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 4 அச்சு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது இனிப்பு. கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 வெல்லம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து ஆறணும் கொஞ்சம். ஸோ அது வரைக்கும் நல்லா கரைச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். வெல்லம் வந்து சிரப் வந்து ரெடி பண்ணி கரைச்சி ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரவை சேர்த்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறமா கோதுமை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக சோடா உப்பு, ஏலக்காய் தூள், இது மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சோடாப்பு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் இருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் திக்காகிடுச்சு மாவு அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தை நல்லா கலந்ததுக்கப்புறமா எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அந்த கப் அளவுக்கு அதுலேருந்து 1.25 கப்பு, இப்போது நீங்கள் எந்த கப்பில் அளந்துருக்கீங்களோ அதுக்கு 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அரை கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காகும், நீங்கள் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்து நான் கலந்து விட்டுக்க போகிறேன். நீங்கள் பாலோ தண்ணியோ சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நமக்கு திக்காக கிடைக்கணும். கோதுமை தோசைக்கெலாம் மாவு ஊற்றுவோம்ல, ஸோ அந்த அளவுக்கு திக்காக கிடைக்கணும். இப்போ நல்லா திக்காக கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு, சோடா உப்பு சேர்த்த உடனே நம்ம ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பணியாரக்கல்ல ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் செய்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக எண்ணெய் வச்சு ஊற்றுவோம்ல, ஸோ அதே ப்ராசஸ் தான். நீங்கள் ஃபுல் எண்ணெய் வந்து பணியாரக்கல்ல ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் குடிக்காது, நல்லா திக்காக இருக்கிறதுனால மாவு. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சுன்னா மாவு சேர்த்து நீங்கள் கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நமக்கு இனிப்பு பணியாரம்லாம் செய்கிறப்போ நமக்கு ஒட்டிட்டு வரும் கீழே கல்லில். ஸோ இது கொஞ்சம் கூட ஒட்டாது. அந்த எண்ணெயில் நல்லா மிதந்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம்.
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். இனிப்பு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கலர் டார்க்காக இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் ஊற்றிக்கலாம். எல்லா மாவும் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.